ஒரு முறை பாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு சௌகந்திகா என்னும் பெயர் கொண்ட மலர் ஒன்று கிடைத்தது. அந்த தெய்வீக மலரின் வாசனை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அதே போன்ற மலர்கள் நிறைய வேண்டுமென்று ஆசை கொண்டாள். அவளது ஆசையை நிறைவேற்ற அந்த மலரை தேடி பீமன் புறப்பட்டான். பீமனுக்கு உதவி செய்ய அனுமன் எண்ணினார். இமயமலை சாரலை அடைந்து அங்கு பீமன் வரும் வழியில் பாதையை அடைத்தவாறு படுத்து கிடந்தார். வேகமாக வந்து கொண்டிருந்த பீமன் வழியில் வாளை நீட்டியவாறு படுத்திருந்த அனுமனை தள்ளி படுக்குமாறு கூறினான். அனுமன் முடியாது என்று கூற இருவருக்கும் வாக்குவாதம் வளர்ந்தது. அனுமன் பீமனை பார்த்து, நீயே என் வாளை இழுத்து அப்பால் தள்ளிவிட்டு செல் என்றார். பீமன் அவரது வாளை அலட்சியமாக தள்ளினான். ஆனால் ஆஞ்சநேயருடைய வாள் கல் போல் கனத்தது. மலையையே தூக்கக்கூடிய பீமனால் அந்த வாளை அசைக்கக்கூட முடியவில்லை. பீமன் பிரமித்தான். தான் ஆணவத்தால் செய்த செயலை நினைத்து தலைகுனிந்தான். அப்போது பீமா, நான் உன் அண்ணன் ஆஞ்சநேயன் என்று அனுமன் கூறியதும் பீமன் மகிழ்ந்து அவரை கட்டியணைத்தான். பின்னர் ஆஞ்சநேயர் இமயமலை தடாகத்தில் மலர்ந்திருக்கும் சௌகந்திகா மலரை காட்டினார். பீமன் அவரை பணிந்து மலர்களை பறித்து கொண்டு சென்றார். இந்த நிகழ்வு பலம் என்பது உடல் சக்தி மட்டுமல்ல, பணிவுதான் உண்மையான வீரத்தின் அடையாளம் என்பதை உணர்த்துகிறது. உங்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.